ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்மி டேஸ்டி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஃபில்டர் காஃபி தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ எதுனாலுமே எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடையில் வாங்கின ஃபில்டர் காஃபி தூள் யூஸ் பண்ணுறேன். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல இந்த காப்பி தூளை கொட்டிட்டு நான் இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டிகாஷன் நல்லா திக்காக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக டிகாஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னமும் கூட தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருமே வந்து காஃபி வேண்டான்னு சொன்னால் கூட ஃபில்டர் காஃபி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபில்டர் காஃபி எல்லாருக்கும் பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபில்டர் போட மறந்துட்டாலோ இல்லை ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு நீங்கள் நினைச்சாலும் உடனடியாக இந்த ஃபில்டர் காஃபி நீங்கள் பண்ணலாம். காபி தூள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிகாஷனை நம்ம நேரடியாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. அதனுடைய டேஸ்ட்டு வாசனை எல்லாமே உங்களுக்கு மாறிடும். ஸோ அதனால் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபில்டர் காஃபி நம்ம ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நமக்கு எப்போல்லாம் ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அப்போ எல்லாம் இது நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த தட்டு வந்து கிண்ணத்தை முழுசாக மூடணும். அதோட ஆவி வந்து வெளியே வரக்கூடாது, இல்லைன்னா வாசனை போயிடும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஃபில்டரை வந்து நம்ம வச்சுட்டு ஹீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணாலே உங்களுக்கு ஃபில்டர் ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த வாசனை ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் அடிக்கடி திறந்து பார்க்காதீங்க, வாசனை போயிடும். எப்படி நீங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த தட்டுடைய நடு பகுதியை உங்கள் கையால் தொட்டு பாருங்க. நல்லா சூடு சுடுன்னு இருந்துச்சுன்னா ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபில்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த ஓரெல்லாம் நல்லா க்ரீமியாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காஃபி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தட்டு எவ்வளோ வேர்த்திருக்குன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆவி வந்து வெளியவும் வருது. இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டிகாஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்கும் உங்களுக்கு. இதை வடிகட்டினதுக்கு அப்புறமும் நீங்கள் செகண்ட் டிகாஷன், தேர்ட் டிகாஷனும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கான டேஸ்ட்டு மாறும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. கூடவே நம்ம இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன அளவுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற பாலையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ட்ரெடிஷ்னலாக போடுற ஃபில்டர் காஃபியோடைய அதே நிறம், சுவை, திடம் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.